புதுச்சேரி அரசு பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் சரவணன் தலைமையில் வவுச்சர் ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என கூறியதை நிறைவேற்ற கூறியும் ஊழியர்களுக்கு சிறப்பு திட்டம் உருவாக்குவதோடு நிலுவையில் உள்ள கோப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் என் ரங்கசாமி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வந்தபோது அவரிடம் தங்களின் குறைகளை கூற காரை மறித்துள்ளனர். அப்போது வவுச்சர் ஊழியர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. போலீசார் கடுமையாக தாக்கியதில் சுமார் 16 பேருக்கு இரத்த காயங்களும் ஒருவருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு அருகில் இருந்தவர்கள் சிலர் அழைத்து சென்ற போதிலும் வவுச்சர் ஊழியர்கள் தங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுச்சர் ஊழியர்களுக்கு அடிபட்டதை அறிந்த அடுத்த கணமே அவர்கள் அனுமதிக்கப்பட்ட புதுச்சேரி GH மருத்துவமனைக்கு முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் M வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் விரைந்து சென்று அவர்களின் நலன் குறித்து விசாரித்து ஆறுதல் கூறினர். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை